அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வார கதை நேரத்தில் நாம பார்த்த கல்கி அவர்களது சிறுகதை இது பற்றின என்னுடைய கருத்துக்களை இந்த கதை நேரத்தின் முடிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாரம் உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் சீரீஸில் நாம் பார்க்க போவது எழுத்தாளர் இந்திரா பார்சாரதி அவர்கள் எழுதிய இங்கே மழை பெய்தது அப்படின்ற சிறுகதை. இந்த கதையில் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். ராஜு, அவரது மனைவி தங்கம், எய்த்த வீட்டு பெண் மோகினி. நிஜமாவே மோகினி மாதிரி தான் அவன் இருக்கா. ராஜு வீட்டு பால்கனிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த எய்த்த வீட்டு பெண் வாசலுக்கு வரா. அவ்வளோ ஒரு அழகு, அதில் ஏராளமான மேக்கப் வேற போட்டுட்டு இருக்கான். அப்போ அவள் வீட்டு வாசலில் ஒரு கார் நிற்குது. அப்போ அந்த கார்லேருந்து பந்தாவா ஒரு உயர் அதிகாரி மாதிரி ஒருத்தர் இறங்குறாரு. இவன் வரவேற்று உள்ளே கூப்பிட்டு போகிறான். இதை பார்த்த உடனே அவன் பால்கனி சிவரை கையில் குத்துறான். அப்போ அவன் ஒய்ஃப் அங்கே வரா, தங்கம். ஏன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு போது, பாரு எவனோ ஒருத்தன் வரான், என்ன உபச்சாரம் அவள் கூட்டுட்டு போறா அப்படின்னு. உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்ன வந்துதா, இந்த மாதிரி பெண்களெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் கோபம் வரணும், இதுதான் பாரத பண்பாடு அப்படின்றான். தங்கம் சிரிச்சுட்டே சொல்றான், போதும் போதும் நாட்டை பற்றி கவலைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். என்னது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்தா கோபம் வரணுமே, இவளுக்கு ஏன் வரல அப்படின்னும் போது தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது இவன் கேட்குறான், நீ என்ன அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பறிஞ்சு பேசுகிற அப்படின்னும் போது தங்கம் எதுவும் பதில் சொல்லலை. அப்போது ராஜுவே சொல்கிறான், இந்த பாரு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்த்தா குடும்ப பெண்களுக்கு கோபம் வரணும் அப்படின்றான். தங்கம் கேட்குறா, எதுக்கு கோபம் வருது தெரியுமா அப்படின்னு. ராஜு முழிக்கிறான், பதில் சொல்ல தெரியல அவனுக்கு. தன்னை ஆக்கிக்கிறாளோ இல்லை அழிச்சிக்கிறாளோ எதுவாக இருந்தாலும் சுதந்திரமாக அவளால் செய்ய முடிகிறது இல்லை, அதனால் குடும்ப பெண்களுக்கு கோபம் வர்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உள்ள சமயக்கட்டுக்கு போயிடுறான். இதை கேட்ட உடனே இவனுக்கு இருப்பு கொள்ளலை, பின்னாடியே போகிறான். இரு இது அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் சுதந்திரம்னு சொல்கிறியா அப்படின்றான். அது நான் அப்படி ஒன்றும் சொல்லலை, அது தோணித்து அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று. அது மாதிரி அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெரியும், நேற்று இங்கே வந்திருந்தாங்க. அது நேற்றுக்கு இங்கே வந்திருந்தாளா? ஆமாம், ஏற்று ஆற்றுல இருக்கா, அதான் சும்மா அப்படி வந்துட்டு போனா. ராஜு ஒன்றும் பேசலை, கம்முன்னு போய் உக்காந்துக்கிறான். உடனே தங்கம் வரா, என்ன கோவமா அப்படின்றான். அது பார் நீ உக்காரு, அது அந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குறா தெரியுமா? தெரியும், அதான் ஏதோ அந்த மஞ்சள் பத்திரிகை அதில் தான் வந்ததாக பேசின்னு இருக்காளே. இந்த மாதிரி அந்த பொண்ணோட வேலைக்கு ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்கிறா. அதாவது இந்த பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி வேலை கொடுத்து வச்சுருப்பா. இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு சாதகமாக அந்த கான்ட்ராக்டு, டெண்டரு, இந்த விஷயத்துலலாம் அந்த அரசாங்க அதிகாரியை முடிவு செய்ய வைக்கணும். இப்போ உனக்கு புரியுது இல்லையா அது என்ன உத்தியோகம்னு அப்படின்றான். உடனே அதுக்கு தங்கம் சொல்கிறா, இந்த உசுரை பிடிச்சி வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இது அவன் எதிர்பார்க்கல ராஜு. என்ன சொல்கிற நீ அப்படின்ன உடனே, இல்லை டெல்லியில் இந்த பொண்ணு மட்டுமா ஹோஸ்டஸாக இருக்கா, எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஏற்பாடு இல்லையா, என்னென்ன மாதிரி ஜாதியெல்லாம் புதுசு புதுசாக உருவாருது பாருங்க. அமையிற சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே தர்மமும் உண்டாகிறது அப்படின்றான். இது அவனால் டைஜஸ்ட் பண்ண முடியல போல இருக்கு ராஜுவால். இப்போ தங்கம் சொல்கிறான், இதெல்லாம் நான் சொல்லலை, அவள் சொன்னான், எனக்கு என்னவோ அவள் சொல்கிறது சரின்னு தான் தோன்றது அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பார்த்துட்ருக்கான், அந்த கார் புறப்படுறது. அதுக்குள்ளே அந்த ஆஃபீஸர் ஏறி இருக்கார். அதுக்கப்புறம் அந்த மோகினி இப்போது வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கா, அதாவது ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ்ஸு. அதை போட்டுட்டு 2 பேரும் வெளில கிளம்புறாங்க. இவன் பார்த்துட்டே இருக்கும்போது தங்கம் வரா, என்ன மோகினி புறப்பட்டாச்சா அப்படின்னோடனே இவன் திரும்பி பார்க்குறான். இல்லை அவள் பேர் அதுதான் அப்படின்றான். ஓ அந்த அளவுக்கு சிநேகிதி ஆயிட்டீங்களோ 2 பேரும் அப்படின்ன உடனே தங்கம் கேட்குறான், ஏன் சிநேகிதி ஆகக்கூடாதா அப்படின்னு. ராஜுவுக்கு கோபம் வருது. ஓஹோ, அப்போ இனிமே அவள் கலந்துக்கிற பார்ட்டியிலலாம் நீயும் கலந்துப்ப போல இருக்க அப்படின்ன உடனே தங்கம் எதையும் சுற்றி வளைக்காம நேரடியாகவே கேட்டுடுறா, ஏன் நானும் அவளை மாதிரியே ஆயிடுவேன் அப்படின்னு பயப்படுறீங்களா அப்படின்ன உடனே ராஜுக்கு அப்படியே அடி வாங்கின மாதிரி இருக்கு. இது இல்லை, இது பாரு, நான் அவள் கெட்டவன்னு சொன்னால் நீ ஏன் பறிஞ்சுட்டு வர, உன் மேலே சந்தேகம்லாம் இல்லை,
அது ஒன்றும் 10 வருஷம் இருக்குது. இப்போ நான் கல்யாணம் 5 வருஷம் தானே இருக்குது, அதுக்கப்புறம் சந்தேகப்படலாம் அப்படின்னு ஏதோ சாமர்த்தியமாக பதில் சொன்ன மாதிரி பேசுகிறான். அப்போ அதுக்கு தங்கம் ஒரு பதில் சொல்கிறா. இது வந்து கேலண்டரில் வருஷத்தை மாத்துற மாதிரி இல்லை, மனசுக்கு வயசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு ராத்திரி ராஜுக்கு வந்து தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுக்கிறான். எப்போ தூங்கினான்னு தெரியல. அதுக்கப்புறம் காலையில் எழுந்துக்கும் போது கடிகாரத்தை பார்க்குறான், மணி 8. ஐயோ இன்னைக்கு என்ன அவள் எழுப்பாமல் விட்டுட்டா அப்படின்னு நினைக்கும் போது தான், ஆஹா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ஞாபகம் வருது. அப்படியே எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு வந்து நிற்கிறான். அவோ எதிர்த்த வீட்டில் இன்னைக்கு வந்து ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டிண்டு ஏதோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருப்பா போல இருக்கு. நெத்தியில் பெருசாக ஒரு பொட்டெல்லாம் வச்சுண்டு ரொம்ப அற்புதமாக வந்து நிற்கிறான். உடனே அவன் வீட்டுக்குள்ளே வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், இன்னைக்கு மகாலட்சுமி வேஷம் அப்படின்றான். தங்கம் ஒன்றும் பதில் சொல்லலை. அப்படி அவன் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல். ஆனால் அது ராஜுவை பார்த்து இல்லை, எதிர்த்த வீட்டில் அங்கே நின்றுட்டுருக்க அந்த மகாலட்சுமி வேஷம்னு சொன்னா இல்லையா, அந்த மோகினியை பார்த்து. உடனே ராஜு கேட்குறான், ஓஹோ இந்த 2 நாள் பழக்கத்துலேயே இவ்வளோ அந்யோன்யம் ஆயிட்டிங்களா அப்படின்னு. தங்கம் சொல்கிறா, 2 நாள் என்ன, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 மணி நேரம் போராதான்றா. நீ அவளை என்ன புரிஞ்சுட்ட? அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு கிடக்கட்டும், இந்த ஆம்பளைங்களை எல்லாம் சுட்டு கொல்லணும்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்றான். எதுக்கா? இப்போ இந்த பொண்ணோட உத்தியோகம் இதெல்லாம் ஆம்பளைங்க பலகீனத்தினால தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் ஒவ்வொருத்தனும் யோக்கியம். இங்கே இத்தனை தடி பசங்க வரானுங்களே, எவனாவது ஒரே ஒருத்தன் ஒரு பிரம்மச்சாரியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறானா, அந்த பொண்ணு தான் என்ன செய்யும்? பாவம், வயிற்ற பார்த்து பசிக்காத அப்படின்னா வயிறு கேட்கவா போகிறது? தங்கம் இவ்வளோ ஆவேசமாக பேசி அவன் பார்த்ததே இல்லை. இது மாதிரி அவள் ஒழுங்காக இருந்தால் நான் கல்யாணம் ஆகாமையாக போயிருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்கா, யாராவது கொத்திண்டு போயிருக்க மாட்டானா? அப்படி கொத்திண்டு போக வந்தவன் தான் அவளை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான். போருமா? ஆம்பளைங்களை சுடாமல் என்ன செய்ய சொல்கிறீங்க? சரி நான் வந்து கொஞ்சம் லோதி ரோடு வரைக்கும் போனோம் அப்படின்றா. சரி எங்கே போறியோ காப்பி போடுறதுக்குள்ளே வந்துரு அப்படின்றான். இவனும் கிளம்பி போயிடுறான். வேறு நேற்று ராத்திரி சரியாக தூங்கலையா, அதனால் பெட்டில் வந்து படுக்கிறான், தூங்கி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு தட்டுற சத்தம். கதவை போய் திறந்த உடனே எதிர்க்க அந்த மோகினி. இப்போ அந்த பட்டு புடவை இல்லை, அந்த ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஜன்னல் வச்சு வாசக்கால் வச்சுன்னு விவேக் சொல்வார், அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு. உள்ளே வரா. மிஸ்ஸஸ் தங்கம் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை அவள் லோதி ரோடு வரைக்கும் போயிருக்கா அப்படின்றான். சோஃபாவில் உட்கார்றா. மிஸ்ஸஸ் தங்கம் வரத்துக்கு லேட் ஆகுமா அப்படின்ன உடனே, இல்லை அது காப்பி போடுற நேரத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்றான் இவன். அவள் நெத்தியில் அப்படியே லைட்டாக அப்படி வேர்வை இருக்கிறத பார்த்துட்டு உடனே டக்குன்னு ஃபேனை போடுறான். தேங்க்ஸ் அப்படின்றான். எதிர்க்க வந்து ஒரு பெண்கள் பத்திரிகை இருக்குது, அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ சொல்கிறா, சாரி எனக்கு காஃபிலாம் போட வராது, தெரிஞ்சிருந்தா நானே உங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்றா. உடனே அவன் சொல்ல, அது எனக்கும் காப்பி போட வராதுங்க, அது விருந்தாளி வந்திருக்கீங்க, எனக்கு காப்பி போட தெரிஞ்சதான் நானே உங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்றான். அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள் வந்து ஒரு மோசமான கணவர், மிஸ்ஸஸ் தங்கத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். இவன் யோசிக்கிறான், இவன் என்னத்துக்கு இந்த மாதிரி சொல்கிறா? மோசமான கணவர் அப்படின்றா, ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்றா, நான் நம்மளை என்ன கோழை அப்படின்னு கிண்டல் பண்ணுறாளா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அவள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா. எதிர்க்க அந்த கண்ணாடி வச்ச பீரோ இருக்குது. இப்போ அவளுடைய அந்த முதுகு பக்கம் அப்படியே தெரியுது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு சலனம், படபடப்பு, ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பட்டக்குன்னு ரேஸ் குதிரை மாதிரி ஓடுது. என்ன பண்ணுறோன்னு இவனுக்கு தெரியல. பண்ணலாமா வானாமா அந்த முடிவெடுக்க கூட இவனுக்கு தெரியல. அப்படியே அவன் இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோகினி இருக்க இடத்த நோக்கி போகிறான். என்ன செஞ்சோம் அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோகினி அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், உங்கள் மனைவி உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க, அதை காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவள் போகும்போது தான் எனக்கு அப்படியே புடையர்னு சம்மட்டியில் அடித்த மாதிரி இருக்குது. ஆஹா, கடைசியில் நானும் வந்து ஒரு சராசரி மனுஷனை விட கேவலமாக போயிட்டோமே, சதைப்பிண்டத்தில் நாம் விழுந்து விட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். வெளியில் வந்து அப்படியே இருண்டு போயிட்டு பயங்கர மழை கொட்டுது. இவன் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி புயல் அடித்து கொண்டு இருக்கின்றது. கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்து பெட்டில் படுத்துடுறான், தூங்கி போயிடுறான். மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்குறது. ஒருவேளை மோகினி தான் மறுபடியும் வந்துட்டாலோ. போயிட்டு கதவை திறக்கிறான். இவன் ஒய்ஃபு.
ஆட்டோவில் வந்தியா அப்படின்னு கேட்குறான். ஆட்டோவில் எதுக்கு வரணும், நான் நடந்து தான் வந்தேன். இல்லை மழை பெய்யறது அப்படின்ன உடனே அவன் ஒய்ஃப் இப்படி பார்க்குறான். மழையா, எங்கே மழை பெஞ்சுது, இங்கே மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. ராஜு வந்து ஒன்றும் பதில் சொல்லலை. வெளில பார்த்தா வெயில் வந்து பொழந்து கட்டுறது. அப்போ அவள் கேட்குறா, மோகினி வந்தாளா அப்படின்னு. இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னா, ஏன் அவள் பேரை சொன்னாலே உங்களுக்கு இவ்வளோ பயம் அப்படின்னு கேட்குறா தங்கம். இது பயம்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு கேட்ட அப்படின்னோடனே, இல்லை அது நான் இங்கேருந்து கிளம்பி போன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நேற்றுக்கு சொல்லியிருந்தா நாளைக்கு வரேன் அப்படின்னு, அதனால தான் கேட்டேன். அது நீ லோடி ரோடு போயிட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? இல்லை அப்படியே கரோல்பாக் போயிட்டு வந்தேன். ஓ அதானா, கரெக்ட், அங்கே மழை பெஞ்சிருக்காது, இங்கே மழை பெஞ்சிருக்கும், அதான் வந்து எல்லாம் காஞ்சி போயிட்டு இருக்கு அப்படின்றான். அப்போது மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்கறது. தங்கம் போய் கதவை திறக்கிறா. வாசல்ல மோகினி. ஆனால் இந்த தடவை அதே காஞ்சிபுரம் பட்டு புடவையோட வந்து நிற்கிறான். இவனுக்கு அப்படியே இதயம் டபால் 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 டபால்னு அடிச்சுக்கிறது. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு அவளை சோஃபாவில் உட்கார வைக்கிறா. உடனே ராஜு டக்குன்னு போயிட்டு அந்த ஃபேனை போடுறான். ஓ மோகினி தேங்க்ஸ் அப்படின்றான். சரி நான் உள்ளே போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவை பார்த்து சொல்கிறான். இந்த பாருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவளோட உட்காந்து பேசின்றோங்க. இந்த பாரத பண்பாடு, ஆம்பளைங்களும் பொம்நாட்டியும் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, ஏதாவது பேசுன்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் உள்ள போகிறான். அவள் கேஷுவலாக தான் சொன்னாளா இல்லை ராஜுவுக்கு ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கு. உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. ரைட், இப்போ கடந்த வார கதை நேரத்தில் நாம் பார்த்த கல்கி அவர்கள் அது கண்ணீரும் கடிதமும். இது இந்த விதவைகள் மறுமணம் செய்து கொள்வது, அதுக்கப்புறம் பெண் கல்வியின் முக்கியத்துவம். பொதுவாகவே இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் இங்கே வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பிற்போக்குத்தனமான நாடு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் இவனுங்கள்லாம் காட்டு மனுஷங்களாக தெரிஞ்சின்ற காலத்திலேயே வந்து பெண்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள் நமது பாரதத்தில் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் நாம் ஆடிட்டுருக்கோம். ஔவையார் உள்ளிட்ட பெண் புலவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க சங்க காலத்திலேருந்து. அரசனுக்கு சரிசமமாக அரசனுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய இடத்துல பெண் புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்போ இதுதான் வந்து பெண் அடிமைத்தனமா? நடுவில் எங்கேயோ திரிபுகள் நடந்து விட்டன. அது எல்லா சமுதாயத்திலும் நடக்கின்ற விஷயம்தான். அப்படி பார்க்க போனா அந்த காலத்துல பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றோமே, இந்த காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அடுத்தது, ஏதோ நாங்கள் மட்டும்தான் பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண் கல்வி பற்றி பேசணும், வேற யாருமே பேசலை, எங்களால் தான் இது நடந்தது அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இதற்கான குரல் எல்லா இடத்திலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றதுக்காகவும் இந்த கதையை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். முக்கியமாக அந்த பால்ய விவாகம் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து 6 வயசில் திருமணமாகி 9 வயசில் அவள் விதவையாகி விடுகின்றாள் அப்படின்னு. இப்போ இந்த பால்ய விவாகம் நமது பாரத சமுதாயத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சொல்றோம். ஆனா உலகத்துல பல தேசங்களிலும் இது பழக்கத்தில் இருந்திருக்கின்றது. இன்னமும் பழக்கத்தில் இருக்கின்ற நாடுகளும் இருக்கின்றன. ஸோ ஏதோ பாரதத்துல மட்டும்தான், குறிப்பா இவங்க சொல்றது அந்த இந்து மதத்துல மட்டும்தான் இந்த கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்பர் 1. அடுத்தது, இப்போ வந்து 21 வயசு திருமண வயசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஏன்னா அப்போதான் வந்து ஒரு மெச்சூர்டு திங்கிங் கெப்பாசிட்டியே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ அந்த முற்போக்குன்னு சொல்லிக்கிற ஒரு சில கும்பல் போயிட்டு அந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட், உறவு கொள்வதற்கு அனுமதி கொடுக்கும் வயசு அப்படிங்கிறத குறைக்க வேண்டும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த மாதிரி 18 வயதுக்கு குறைவான ஆணோ பெண்ணோ ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் உடனே போக்சோ வழக்கில் போட்டுடுறாங்க. இதில் பாதிக்கப்படுகின்ற பையன்களெல்லாம் பெரும்பாலும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக பழிவாங்கப்படுகின்றார்கள். அதனால் இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்றதை குறைக்கணும் அப்படின்றது தான் இவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. எப்படிங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மென்டல் மெச்சூரிட்டி வரலை, கெப்பாசிட்டி இல்லை, ஆனால் மற்றதுக்கெல்லாம் அந்த மெச்சூரிட்டி கெப்பாசிட்டி வந்துருதா? இன்னைக்கு இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்து கொள்வதாக ஒரு வைத்துக்கொண்டு என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டை குறைச்சி போட்டு, ஏன்னா நீங்கள் ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டை குறைக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ சுத்தமாக அந்த வயசில் அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 21 வயசு பையனுக்கு நம்ம வச்சுக்கிறோம், கரெக்டா? அப்போ நீங்கள் ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டை வந்து 18லேருந்து 16 இல்லை 15 அப்படின்னு உங்கள் இஷ்டத்துக்கு குறைக்கிறீங்கன்னு சொன்னால்
அப்ப கல்யாணம் அப்படின்ற எந்த விதமான உறுதிமொழியும் கிடையாது. ஆனாலும் வந்து எல்லாம் பர்மிட்டட் அப்படின்னும் போது, அப்ப இந்த லிவிங் டுகெதர் கேஸஸ் இதெல்லாம் வந்து என்ன பதில் சொல்வீங்க நீங்க? அதாவது மேல்நாட்டில சீர்கேடு அடைந்த கலாச்சாரம். அது இங்க வரணும், வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து வரல அப்படின்னு சொன்னா, அப்ப அதுல இருக்க தடைகளை எல்லாம் விலக்கு. அப்பவாது இங்க இருக்கிற கலாச்சாரம் நாசமா போகுதா அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அவங்க தான் இன்னைக்கு முற்போக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுவும் கூட ஒரு முக்கிய காரணம். இந்த சிறுகதைய இந்த நேரத்துல நாம தேர்ந்தெடுத்தது நண்பர்களே. மறுபடியும் சொல்றேன், இந்த வார கதை நேரத்துல நாம பார்த்த அந்த "இங்கே மழை பெய்தது" இத பத்தி நண்பர்களுக்கு வந்து நெறைய கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ல போடுங்க. இதையெல்லாம் அடுத்த வாரம் விரிவா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.